நம்ம எல்லாருமே விளக்க எண்ணெயில ஏத்தி தான் பார்த்திருப்போம். ஆனா சிவன் கோயில்ல இளநீர்ல விளக்கு எரியுது. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் அஞ்செட்டின்ற அப்படி ஊருக்கு வந்துட்டீங்களா, அங்க இருந்து 26 கிலோமீட்டர் அஞ்செட்டில யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இளநீர் விளக்கு சிவன் கோயில் சொல்லிட்டு. கோயிலுக்கு ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஒரு 4 hours டிராவலுக்கு அப்புறம் வந்து சேர்ந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். வரும்போதே பயங்கர எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. ஏன்னா 3 காடை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வரணும். கோயிலுக்கு உள்ள வந்து எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. இளநீர்ல விளக்கு எரியுமா, இது எப்படி சாத்தியம் அப்படின்லாம் இளநீரை வீட்டுல இருந்தே கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தேன். அவரும் பக்காவா வெட்டிட்டு வந்து அந்த குகைக்குள்ள கொடுத்துட்டாரு. ஆமாங்க, 861 வருஷமா இந்த குகைக்குள்ள சிவன் இருக்காரு அப்படின்றத பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் நம்பிட்டு வராங்க. பட் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னேன். ஏற்கனவே வந்து ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இளநீரை ஊத்திட்டு போயிருந்தாங்க. அதை எடுத்து அப்படியே வந்து கீழே சாச்சிட்டாரு. ஆனா நாம கொண்டு போன இளநீரும் பாத்தீங்கன்னா அந்த விளக்குல ஏத்திட்டாரு. இந்த இடத்துல மட்டும் தான் இது எரியும், பக்கத்துல வச்சா கூட எரியாதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. கண்டிப்பா விளக்கு எரியுதுங்க. இது எப்படிதான் சாத்தியம்? ஒருவேளை கடவுள் இருக்காரா இல்லையான்றது உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. பயங்கர எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு போகும்போது. நீங்க போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வாங்க. ஆனா காடு 3 காடை தாண்டி வரணும், பார்த்து வாங்க.